ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஹல்லேலூயா. யாரு தொட்டு பேசக்கூடாது. சபையில இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். மற்றவனெல்லாம் திரிவான், மற்றவனெல்லாம் அலங்கோலம் அடைவிப்பான். ஆனா நம்ம பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தொட்டு பேசக்கூடாது. ஸ்திரீகளை என்ன இந்த வேர்ல்டு என்னது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆதி காலத்தில் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லி இருக்குது. அது எந்த காலமா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லிக்கிறது ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. அதனால ஸ்திரீகளை நம்ம தொட்டு பேசுறது சர்ச்சில் சரி, யாராச்சும் பார்த்தோம் அவ்வளவுதான். நம்ம சபையில சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள், சில மனசுக்கு வருத்தமா இருக்கும் சில பேருக்கு. அதை நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வேதம் என்ன சொல்லுதோ அதை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் சபை. ஹல்லேலூயா. ஸ்திரீகளை தொடாது இருப்பது, தொட்டு பேசுறது, இடிச்சிட்டு போறது, அதாவது என்ன பண்றது, எங்க போனாலும் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்திரீகளை நீங்கள் தொடாது இருக்கும்படி தொடாம இருக்கிறது மனுஷனுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் நல்லது, இல்லைன்னா மோசம். அவ்வளவுதான், நீங்க மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தின் ஆசை இன்னைக்கு கைகோர்த்து என்னமோ பிரைடல் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு வரவங்க எல்லாம், பசங்க பொண்ணுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடிச்சு தான் போறது. ஒன்னா எனக்கு தோல் மேல் கை போட்டு பேசுறது, என்ன பண்றது, அந்த எந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளை தொடாம. உலகத்தின் ஆசை இது.